ஹேய் வெற்றி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். போன தடவை கருணாண்ண ஊருக்கு வந்தப்போ நீயும் வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண. ஆனா நீ வரவே இல்ல. அம்மா உன்னை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாங்க. அம்மா கிட்ட அப்புறமா கால் பண்ணி பேசுறேன். இங்க பாரு, உன் வாழ்த்தனத்துல அங்கேயே மூட்டை கட்டி வச்சுட்டு வந்துட்டியா இல்ல இங்கேயும் தொத்திட்டு வந்துருச்சா? மகேஷுக்கும் தயவு செஞ்சு பழக்கி விட்டுறாத, புரியுதா? எப்படி உன் முரட்டுத்தனம் உன் கூடவே பிறந்ததோ அதே மாதிரி என் வாழ்த்தனமோ என் கூடவே பிறந்தது. எப்பவும் என்னை விட்டு போகவே போகாது, இல்லையானா? ஆமா. சரி, உனக்கு இப்பதான் சென்னைக்கு வர வழி தெரிஞ்சுதா? இனி நீங்களே துரத்தினாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். நான் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிருக்கேன். இங்கே இருந்துதான் நல்ல வேலைய தேட போறேன். நிறைய சம்பாதிச்சு அம்மாக்கு ஊர்ல பெரிய வீடா கட்டித்தர போறேன். நீ இப்படி நல்லா படிச்சு ஆளாகி நிக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எதுக்கு நீ வெளியெல்லாம் போய் வேலையை தேடணும்? நம்ம ஆபீஸ்ல எவ்வளவு வேகன்சி இருக்குல்ல, அதுல ஒரு நல்ல போஸ்டிங் நானே தரேன், நீ அதுல வேலை பாரு. இல்லனா வேண்டாம். என் அப்பா உங்க அப்பா கிட்ட வேலை பார்த்திருக்காரு. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. எப்படி இதுக்கெல்லாம் உங்களுக்கு திருப்பி தர போறேனே தெரியல. அண்ணனோட தயவுல இது வரைக்கும் வாழ்ந்த திவ்யா இனிமே சுயமா நிக்க போறா. தங்க இடம் கொடுத்திருக்கீங்கல்ல, இது போதும். என்ன திவ்யா அது? நீ என் கூட பிறக்கலனாலும் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான். இத பாரு, இது உன்னோட வீடு. நீ உரிமையோட நீ எவ்வளவு நாள் வேணா இங்க தங்கலாம். வெற்றிக்கும் திவ்யாவுக்கும் ஜோடி பொறுத்த நல்லா இருக்கும். அப்புறம் அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உங்க சாரி உங்கள மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உங்களை நான் ஸ்டைலிஷ் குயின் தான் சொல்லி வச்சிருக்கேன். அந்த குயின் இந்த ராஜாவுக்கு சொந்தமாக போற நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணா, இன்னைக்கு என் செயினை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டானா? துரத்தி பிடிக்க போனா ஒருத்தன் லிஃப்ட் கொடுக்கறதா சொல்லி பைக் ஆஃப் ஆகி திருடனை பிடிக்கவே முடியல. மிஸ் பண்ணிட்டேன். என்ன சொல்ற திவ்யா? இந்த ஊர்ல என் தங்கச்சி கழுத்துல தைரியமா ஒருத்தன் கைய வச்சுட்டானா? இதுக்குதான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, இறங்கறதுக்கு முன்னாடி சொல்லு, நான் நம்ம காரியம் அனுப்புறேன்னு சொன்னல. நோ 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 நோ, இனி எல்லாமே நானே பாத்துப்பேன். சரி, நீ வா, முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆகு. வா. வாங்க. இவ இருந்தானா வீடே கலகலன்னு ஆயிடுது இல்ல? ஆமா கர்ணா. திவ்யாவோட அப்பா நம்ம அப்பாவுக்கு வந்த ஆபத்தை தடுக்க போய் அவர் உயிர் போயிடுச்சுங்கிற நன்றி அப்பா சாகுற வரைக்கும் இருந்துச்சு. இவளையும் அவர் பொண்ணு மாதிரி தான் நினைச்சுக்கிட்டாரு. உன் அப்பா உண்மையிலே எல்லாருக்கும் கிடைச்ச பெரிய வரம் தான் கர்ணா. இல்லாட்டி நாளா. ஹேய், என்னடா? அட என்னடா? வெற்றி, திவ்யாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் என்னோட அடுத்த கோலை. வெற்றி, நமக்கு முன்னாடி எந்திரிச்சு எல்லாம் பண்ணிட்டானா? தருண், அது கூட நீ போய் அம்மாவையும் தியாவையும் கூட்டிட்டு வா. சரிங்கப்பா. சுடர்மா, உன் அம்மாவை எழுப்புவோமா? சரி மாமா.
மாமா. இங்க என்ன தருண் நான் சொல்றேன். ஹே, என்ன இதெல்லாம்? நாங்க தான் அப்படியா? வா, நான் போய் அம்மா கூட்டிட்டு வரேன். என்னாச்சுன்னா இன்னைக்கு தருணுக்கு பர்த்டேவா? அம்மு, நீங்க என் கூட வாங்க. நான் யாருக்கு பர்த்டேன்னு காமிக்கிறேன். எந்திரிச்சு வாங்க அம்மு. வா 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 எழுந்துரு. வரேன். அம்மா எழுதுறீங்க. வாங்க. இங்க வாங்க அம்மு. டேய் தருண், அப்பா. போய் லைட் ஆன் பண்ணு. சரிப்பா. ம். ஆ. ஆராரிராரிரோ கெட்டுதம்மா, நீரினில் வந்தது இந்நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோன்றுதம்மா. இன்னைக்கு என்னோட பிறந்த நாளா? நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா. என் உயிரிலிருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இருந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. மாமா, நீங்க எனக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டீங்களா? ம். பின்ன 10 வருஷமா இந்த தேதியை மறக்க முடியாம தேக்கி வச்சிருந்த ஏக்கம்மா எனக்கு இருக்காதா என்ன? நீங்க கேட்க வாங்கின கதையெல்லாம் தருண் ஃபோன் பண்ணி என்கிட்ட அப்பவே சொல்லிட்டான். அம்மு, நான் மாமா கிட்ட அன்னைக்கு உங்க பர்த்டே எப்போன்னு கேட்டு என் டைரியில எழுதி வச்சிட்டேன். அம்மு, இன்னும் 2 minutes தான் இருக்கு. இருங்க. சுடர் கேண்டில். இதை வை. அபி, நான் எவ்வளவு விஷயங்களை தவற விட்டிருக்கேன்னு சுடர் எனக்கு புரிய வச்சிருக்கா. அம்மு, மணி 12 o'clock ஆயிடுச்சு. வாங்க கேக் கட் பண்ணுவோம். நீ வா. வா. நீ வா. வா தருண், வாங்க நீ. பிடிங்க எல்லாரும் சேர்ந்து. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. ம்.